பொய் சொல்றதுன்னு தெரியல அம்மா கிட்ட. தினமும் அம்மாட்ட ஒரு பொய் சொல்லி ஒரு வாரம் ஃபுல்லா லீவ் போட்டாச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லி லீவ் போட வேண்டியதான். எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்க மாட்டேங்குது. ஸ்கூல்ல ரொம்ப போர்டி. ஆமாண்டி, இன்னைக்கு எப்படிதான் பொய் சொல்லி லீவ் போட நானும் எதிர்பார்த்து தானே இருக்கேன்டி. அம்மா வரட்டும், அம்மா வந்தானே எப்படியாவது ஒரு பொய் சொல்லி லீவ் போடலாம். எங்க பாட்டி அம்மா வந்துருச்சு, அமைதியாரு. பாப்பாங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலையா? நீங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. மேம்லாம் நேத்து கால் பண்ணாங்க, இன்னைக்கு வர சொல்லிட்டு நீங்க கிளம்புங்கடா. நீங்க சீக்கிரம் அம்மா சாப்பாடு ஆக்கிட்டு ரெடி பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு. அடே என்னடி அம்மா வேற ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க? ஏதாவது யோசிச்சே இல்லையா? டக்கு ஏதாவது யோசிச்சுட்டு போய் சொல்லி. அட என்ன சொல்றது வேற தெரியலையே. சரி ஏதாவது சொல்லுவா. அம்மா என்னடி பிளான சொல்லுவான்னு பார்த்தா அவாட்டி விழுந்துட்டா. நம்மளும் விழுந்துருவோம். அம்மா பார்த்தா கண்டுபிடிச்சா. அம்மா எம்மா எந்திரிங்கம்மா. என்னமாச்சு பசங்களா? எந்திரிங்க. என்னாச்சு, மயக்கம் போட்டீங்களா? அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா. நான் காலையில சாப்பிட்டு ஏதோ சேரலன்னு நினைக்கிறேன். எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுமா. அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா. அடி பாவி, வயிறு வலிக்கிற போய் தானே இது வரை போன வாரம் சொல்லட்டுமே. இருந்தாலும் சொல்லுவா. அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா. இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டியா நீ? என்னது காலையில வச்சேன், பருப்பு ரசம் தான் வச்சேன். ஒருவேளை அந்த பழைய பருப்பு போட்டு ரசம் வச்ச நாளைக்கு பிள்ளைங்களுக்கு சேரலையோ என்னமோ. சரி ஒண்ணு கவலைப்படாதீங்க. எந்திரிங்கடா. சரி எந்திரிங்கடா. இந்த வயிற்றுலோட ஸ்கூலுக்குள்ள போக வேண்டாம். நான் அம்மா கசாயம் வச்சு தரேன், அதை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. அந்த கசாயத்தை குடிச்சீங்கன்னா சரியாயிரும்டா. அப்பாடா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடி. ஆமா ஏண்டி சொல்ல மாட்டியா? சொல்றதுக்கு முன்னாடி நீ வாட்டுக்கு பத்துன்னு விழுந்துட்டா. ஏதாவது சொன்னாதான் எனக்கும் தெரியும். எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? நீ வாட்டு டக்குனு நீ வாட்டு கேட்டுருக்க அம்மாக்கு முன்னாடி. அம்மா என்ன போய் பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்ணுறேன், நானும் பொத்துன்னு மயக்க மாட்டோமா விழுந்து அம்மா அழுதுட்டேன். சரி விடு, அதான் பிளான் சக்சஸ் தானே. அப்புறம் என்ன? இன்னைக்கு நைட்டும் அவங்க அம்மாவை ஏமாத்தி அந்த பொண்ணுங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டாங்களாம். அன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் விடிஞ்சவும் செஞ்சுச்சு. அடுத்த நாள் என்னாச்சுன்னு பாக்கலாமா? ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? பாப்பாங்களா, பாப்பா எந்திரடா, சீக்கிரம் விடிஞ்சிச்சு, எந்திரிங்க. இப்ப வயிறு வலி பரவாயில்ல தானே உங்களுக்கு? சரி பசங்களா, இது 2 பேரும் எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புங்க. நம்ம போய் சாப்பாடு சீக்கிரம் கொண்டு வந்துறோம் உங்களுக்கு. என்னது மறுபடியும் ஸ்கூலுக்கு வர போகணுமா? என்ன சொன்னாலும் கடைசியில் அம்மா நம்மளை குளிச்சுட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போட சொல்றாங்களே. பிள்ளைக்கு வயிறு வலிக்கும் கொஞ்சமா அம்மா கக்கரை இருக்குதா? 2-3 நாள் இதான் சேர்த்து லீவ் போடலாம் நினைச்சா அம்மா இன்னைக்கு கிளம்புங்கிறாங்க பாரு. அடியே கம்பெனி ரெடி. நம்மளுக்கு என்ன பொய் சொல்லவா தெரியாது? நீ ஒண்ணு புலம்பாரு. இன்னைக்கு ஒரு பொய் சொல்லி இன்னைக்கு லீவ் போட்டுருவோம். பாப்பா என்ன 2 பேருமே என்ன கிளம்பாமே இருக்கீங்க? நான் சாப்பாடாக்கி கொண்டு வந்துட்டு இன்னும் கிளம்பலையா? போற வழியில அப்படியே ஸ்கூல்ல விட்டுட்டு போறேன்டா. சொல்லிட்டு டீச்சர் சொல்லிடுறேன், நேற்று பிள்ளைங்களுக்கு வயிறு வலியா தான் லீவ் போட்டு சொல்லிட்டு போயிடுறேன். வாங்க. அடி இன்னைக்கு என்னடி சொல்லி லீவ் போடுறது? கீழே விழுந்துடலாமா? ஐயோ, அது நேற்று போட்டுமே. அது வேணாம். என்ன பண்ணலாம்? அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா எனக்கு கண்ணு தெரியலம்மா. அம்மா பாப்பா என்னாச்சு? எந்திரிமா. எதுக்குமா கீழே விழுந்துட்டு? எந்திரிமா. அடி பாவி, இன்னைக்கு என்ன சொல்லியா வேற பிளான் போட்டாலே. அம்மா எனக்கு கண்ணு தெரியலம்மா. அம்மா கண்ணு தெரியலம்மா எனக்கு. என்னது கண்ணு வலிக்குதுங்கறாளுங்க? நேத்து வயிறு வலி வந்து சாப்பாடு சரியில்லை 2 பேத்துக்கும் வரும். அது கண்ணு வலி 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி வரும். கரெக்டா இவளுங்க ஸ்கூல் போற டைம்ல ஏதாவது பிளான் பண்ணி போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இருக்காளுங்க. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. பாப்பா பாம்பு உங்க பின்னாடி பாம்பு இருக்கா? எந்திரிடா. என்னமா சொல்ற? பாம்பு எங்க காணோம்? ஏமா போய் சொல்றியாமா? நீ பாம்பு இருக்குன்னு சொல்லி நீ எங்க பாம்பு இருக்கோ? பாம்பே இல்ல. அப்ப ஆக மொத்தம் உங்களுக்கு கண்ணு தெரியுது. அப்ப என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்கூல் போக கூடாதுன்ற காரணத்துக்காக. இன்னைக்கு மட்டும் நீங்க ஸ்கூல் போகாம மட்டும் இருங்க. இன்னைக்கு என்ன பண்ணன்னு மட்டும் பாரு. வா, நீ கிளம்பு. வா, அம்மா நான் உனக்கு கொண்டு டைரக்டா ஸ்கூல்லே கொண்டு விட்டு வரவா? நீ வா. ஒன்னாலதான் எல்லாமே. ஏண்டி நான் இந்த பொய் சொன்னா நீ அதே பொய் தான் சொல்லுவே, வேற சொல்ல மாட்டியா நீ? எனக்கு வேற எதுவுமே தோணல. நேத்து நீ சொன்னதே நான் சொன்னப்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால நான் அப்படி நினைச்சேன். நானு இதுக்கு மேல அப்படியே நினைட்டேன். அம்மா அடி வெளுத்து புடுண்டி வாடி போய் ட்ரெஸ் மாத்தி வந்துடலாம். கிளம்பிட்டீங்களா? வாங்க போலாம், ஸ்கூலுக்கு போலாம். அதான் நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் ஒன்று வரோம். நாங்களே போய்க்கிறோம். இங்கே ஒரு ஏற்கனவே டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாங்களே, நீ வரமானா போ. ஏன் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு போற வழியில கட்டடிச்சு தீருதுக்கா? நீங்க ஒழுங்கா முன்னாடி போங்க, உங்க பின்னாடியே வரேன். நீங்க ஒழுங்கா ஸ்கூல் பண்ணல உங்க டீச்சர் சொல்ல மாட்டேன். நான் அம்மா டீச்சர்கிட்ட கொண்டே உங்களை 2 அடி வாங்க வைக்கல. மாமா உண்மையை மட்டும் சொல்லிடாதம்மா. டீச்சர் அடிச்சு போடுவாங்கம்மா. எல்லாருமே நீ பார்த்து சிரிப்பாங்கம்மா. நான் இனிமேட்டு ஸ்கூல் போயிடுறேம்மா. சரி கிளம்புங்க. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் மேம்கிட்ட. நேற்று பாப்பா 2த்துக்கு வயிறு வலி, அதனால லீவ் போட்டாங்க. இன்னைக்கு அப்படியே காலைல ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரனால லேட்டா டீச்சர் கொஞ்சம் பாத்துக்கோங்க பிள்ளைங்கள. அம்மா போயிட்டு வரேன், சாயந்தரம் பாத்துவாங்க. பாப்பா நேற்று உண்மையானுமே உனக்கு வயிறு வலியா? பசங்கிட்ட கேட்டதுக்கு வயிறு வலின்னு சொன்னானுங்க. நேற்று சாயந்தரம் வரைக்கும் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தீங்க. அது எப்படி 2 பேத்துக்கு ஒரே மாதிரி வயிறு வலிக்கும் உங்களுக்கு? டீச்சர் உண்மையானுமே 2த்துக்கு வயிறு வலியா டீச்சர்? நீங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க. சரி ஃபர்ஸ்ட் பீரியட் பிடி பீரியட், அதனால உங்களுக்கு விளையாட விடுறேன். அடுத்த பீரியட் மேக்ஸ் பீரியட் ஒழுங்கா வந்துரும் கிளாஸ்க்கு. போய் சீக்கிரம் போய் விளையாடுங்க போங்க. எப்படியோ டீச்சர்ட்டையும் போய் சொல்லி ஏமாத்தி வச்சுல. டீச்சர் செம்மையாடி வாங்கிருக்குண்டி. ஆமாண்டி, டீச்சருக்கு நம்ம மேல டவுட் வந்துச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சு கேக்குது பாத்தியா அந்த அம்மா? எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கலடி. நீ எப்படியாவது போய் ஆகணும். ஒரு பிளான் ரெடி ஆயிடுச்சு. ஒழுங்கா சொல்லுங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நேத்து எதுக்கு லீவ் போட்டீங்க? வயிறு வலின்னு சும்மா தானே சொன்னீங்க. நாங்களா பொய்யெல்லாம் சொல்ல. எங்க 2த்துக்கு முன்னாடி வயிறு வலிதான். இப்படியே போய் பேசிட்டே தெரியுங்க. உங்க அம்மா ஏமாத்துற மாதிரி எல்லாம் எங்களை ஏமாத்த முடியாது. இப்படியே ஒரு நாள் போய் பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது பாரு. மீனோ இன்னைக்கு மேக்ஸிமம் வருவாங்க. எல்லாரும் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ரெக்கார்டு ஒர்க் கொடுத்துருந்தாங்கல்ல. நல்ல வேலை நேத்து வருவாங்கன்னு பார்த்தேன். நேத்து வரவே இல்ல. நேத்து லீவுன்றனால இன்னைக்கு வருவாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒர்க் ஆட்டணும். நான் எழுதிட்டேன்ப்பா. ஐயோ அப்ப என்னது மேக்ஸ் நேத்து
சொல்லியா அதுக்காக தானே ஸ்கூல்ல லீவ் போட்டோம். இன்னைக்கு வசமா மாட்டணுமே. அடுத்த பீட மேக்ஸ் பீட தானே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய் நீ ஒண்ணு கவலைப்படாதடி, அதான் நம்ம பிளான் வச்சிருக்கோம்ல. டேய் கார்த்தி என்னடா பிடி பீட எதுமே யாருமே விளையாடாம இருக்கீங்க, நம்ம வேணா கேம் வச்சு விளையாடலாமா? ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு, பாய்ஸா கேர்ள்ஸானு? எனக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் போட்டி போடுறீங்களா? பாய்ஸ் இருக்கும்போது கேர்ள்ஸ் ஜெயிக்க போறீங்களா? வாங்க பாத்துக்கலாம். கரெக்டா சொல்லணும் மச்சான். இப்போ அவளை எப்படி தோக்கடிக்கிற மட்டும் பாரு நானு. ஓகே எல்லாரும் ரெடியா? ஆனிமல் மார்க் கெட் செட் கோ. கார்த்தி கார்த்தி சூப்பரா ஓட சீக்கிரம் ஓட சூப்பர். ஏ மீனா ரேணு வேகமா ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அம்மா அம்மா. ஏய் எப்படி பசங்க நாங்க தான் வின்னு. பசங்க முன்னாடி யாராவது போட்டி போட முடியுமா? ஏய் என்னாச்சு என்னாச்சு? எந்திரிங்க, கீழே விழுந்துட்டீங்களா? என்னாச்சு? ஆமா அது எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி விழுகுறாங்க? டேய் இவளுக்கு ஏதோ பிளான் பண்ணி தான்டா நம்மள போட்டி கூப்பிட்டு இருக்காங்க. சரி சரி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அம்மா அம்மா கால் வடிஞ்சு போச்சு எங்க ரெண்டுத்துக்குமே. வலிக்குதே அம்மா வலிக்குது. என்னாலயுமே கால் அசைக்கவே முடியல. பசங்கடா என்ன பண்ணீங்க? அவளுங்கிட்ட கீழே விழுந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுடா? டீச்சர் எங்களுக்குள்ள ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் வச்சோமா. நாங்க 2 பேரும் முன்னாடி ஓடி வந்துட்டோம். இவங்க 2 பின்னாடி வந்து கீழே விழுந்துட்டாங்க டீச்சர். அதனால 2 பேருக்குமே கால் அடிபட்டுச்சு டீச்சர். சரி சரி வேற ஒண்ணும் ஆகல. இல்ல சரி நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து வரேன். மச்சான் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவளுகளா தான் நம்மள வந்து ரேஸ் கூப்பிட்டாளுங்க. மேக்ஸ் ஹோம்வொர்க்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு பிளானே பண்ணிருக்காளே கீழே விழுவுறத பத்தி. ஓஹோ அப்படியா? மேக்ஸ் ஹோம்வொர்க் லீவ் போடுறதுக்காக இங்க இருந்து கிளம்புறதுக்காக இவளுக்கு வேலையை பார்த்திருக்கீங்களா? இருங்க இருங்க இவங்களுக்கு ஒரு பிளான் பண்றா. இருங்க இப்படியே போய் சொல்லிட்டா திரியுறீங்க. உங்களை ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. அடியே இவங்க பேச பார்த்தா நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சாடி. இன்னும் நல்லா நடி இன்னும் நல்லா நடி. அம்மா கால் வலிக்குது, என் கால் உடைஞ்சு போச்சு. ஐயோ என் கால் உடைஞ்சே போச்சு. இந்த எங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுது. என்கிட்ட கால் உடைஞ்சு கிடக்குல்ல. சரி சரி நீங்க 2 பேரும் நடிக்கல. இப்ப கரெக்டா சொல்லுங்க 2 பேருக்கு என்னாச்சு? உண்மையாலுமே கால் அடிபட்டுருச்சா? டேய் உனக்கு எத்தனை டைம்டா சொல்றது? நாங்க 2 வேகமா ஓடியாதமா. அப்ப கால் தடிக்கொட்டி கீழே விழுந்துருச்சு. அப்பதான் எங்களுக்கு கால் உடைஞ்சு போச்சு. நாங்க 2 வீட்டுக்கு போய் கட்டுப்பட்டது சரியாகும் எங்களுக்கு. உங்களை பார்த்தாவே எனக்கு இப்ப காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரோட மண்டைய மேல தொட்டு பாருங்க. அச்சச்சோ ஏய் உன் மண்டைய தொட்டு பாருடி. உன் மண்டையில முடியல. ஐயோ ஏன் உனக்கு தாண்டி முடியல? ஐயோ 2 மண்டையில எப்படி திடீர்னு போச்சு? அம்மா ஐயோ முடிய காணே முடிய காணே. பின்னாடி பாருங்க மந்திர விளக்கு வச்சிருக்கோம். மந்திர விளக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு இருந்தீங்களா? அதனாலதான் உங்களுக்கு மொட்டை அடிச்சு நினைக்கிறேன். ஆமா ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தானே கால் உடைஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி நின்னுச்சுங்க? அப்ப போய் சொல்லிட்டு தானே தெரிஞ்சிருக்கீங்க. இப்படியே போய் சொல்லிட்டு இருந்தனாலதான் உங்க முடியெல்லாம் போச்சு. ஒழுங்கா உனக்கு முடி வேணும்னா நீ செஞ்ச தப்பு மறந்துட்டு கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு வேண்டுங்க. அப்பதான் உங்களுக்கு முடி முளைக்கும். காளி தேவி எதுக்காக எங்க முடி எடுத்த? நாங்க செஞ்ச தப்ப மன்னிச்சிரு எங்களை. ஏன் இப்படி முடி எடுத்த? நாங்க இப்படியே எப்படி போறது? எங்க வாழ்நாள் முழுக்க இப்படியே தான் நாங்க இருக்க முடியுமா? எங்க முடி எப்படியாச்சும் வளர வையி. குழந்தைகளா எதற்காக என்னை அழைத்தீர்கள்? காளிதேவி நாங்க செஞ்சது தப்புதான். தயவு செய்து எங்க முடியை வளர வச்சிருங்க. இவ சொன்ன பேச்ச கேட்டுதான் தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க. உங்களுக்கே தெரிகிறதல்லவா நீங்கள் செய்த தவறு என்று. உங்களுடைய முடி உங்களுக்கு கிடைக்கணும் என்றால் நீங்கள் பொய் சொன்னவரிடம் எல்லாரிடமும் சென்று நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனசார கேட்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு முடி வளரும். சரி காளிதேவி நாங்க அப்படியே செஞ்சிடறோம். டீச்சர் எங்களை மன்னிச்சிருங்க டீச்சர். உங்ககிட்ட நிறைய டைம் போய் சொல்லிட்டு நாங்க நிறைய டைம் லீவ் போட்டிருக்கோம். காலில் விழுந்து கேட்கிற டீச்சர் எங்களை மனசார மன்னிச்சிருங்க டீச்சர். சரி சரி பசங்களா எந்திரிங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டேன். ஏப்பா ரம்யா என்ன மன்னிச்சிருப்பா. நீ 4 பென்சில் வச்சிருந்தேல அதுல 2 பென்சில் காணாம போச்சு. அதை நான் திருடுனேன். என்ன தயவு செய்து மன்னிச்சிருப்பா. அப்ப நீங்க தான் திருடுனீங்களா? இது தெரியாம நான் கார்த்தி மேல பழிய போட்டு நான் கார்த்தி வேற திட்டிட்டு இருந்தேனே. சாரிடா கார்த்தி, இவளுங்க பேச்ச கிட்ட உன்னை திட்டிட்டேன். அடி பாவிகளா நீங்க சொன்ன பொய்யால எப்படி திட்டினீங்க? மேம் எல்லாம் மாட்டி விட்டீங்களே. கார்த்தி நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்டா. நீ மத்தியான டைம்ல வெளியில போறவே இல்ல. அப்போ உன் டிஃபன் பாக்ஸ் சோறலாம் காணாம சொல்லி அதை திருடுனது நாங்க தான்டா. நீயும் என்ன மன்னிச்சிருடா. மந்திர விளக்கு வச்சனால எத்தனை பொய் வெளியே வருது பாருங்க. இப்போ சரி சரி மன்னிச்சுட்டு போ. அதான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டா திருடி இன்னும் நம்மளுக்கு முடி வளரலையே. நம்ம மெயினா அம்மாட்ட தான் நம்ம அதிகமா போய் சொல்லணும். அம்மாட்ட கேட்கலப்பா. வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட போய் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுருவோம். அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா. என்னப்பா ஆச்சு? என்ன உங்க 2 மண்டியில முடிய காணோம்? என்னாச்சு? அம்மா நாங்க ஸ்கூல் போறதுக்காக தான் இத்தனை நாள் டெய்லி போய் சொல்லிட்டு இருந்தோம். என்ன மன்னிச்சிருமா. நாங்க நிறைய போய் சொன்னனாலதான் எங்களுக்கு இப்படி மொட்டை ஆயிடுச்சுமா. என்னை எல்லாருமே மன்னிச்சாதான் எங்க முடி வளரும்னு சொல்லிட்டாங்கம்மா. சரி சரி கண்ணா நான் உங்களை மன்னிச்சறேன். இனிமேட்டு எப்பயுமே போய் சொல்லக்கூடாது சரியா? முடி வளர்ந்துச்சுடி. உனக்கு முடி வளர்ந்துருச்சுடி. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க இனிமேட்டு யாருமே உங்க அம்மா அப்பா கிட்ட பொய்யே சொல்லக்கூடாது. அம்மா அப்பா கிட்ட மட்டும் இல்ல யாருக்கிட்டயுமே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா எங்க நிலைமை தான் உங்களுக்கும் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.